தமிழக அரசின் இலவச கிரைண்டர் திட்டத்தால் அதன் உற்பத்தியாளர்கள் பெரிதும் கலக்கமடைந்துள்ளனர். கோவை மாநகரில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கிரைண்டர் உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். பலவிதமான மாடல்களில் மாதந்தோறும் பல லட்சம் கிரைண்டர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இங்கு தயார் செய்யப்படும் கிரைண்டர்களுக்கு வெளிமாநிலங்களிலும் அதிக வரவேற்பு உள்ளது. இந்நிலையில் தேர்தலின் போது அதிமுக வெற்றி பெற்றால் இலவச கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. தமிழக முதல்வராக 3வது முறையாக ஜெயலலிதா பொறுப்பேற்றுள்ள நிலையில் இலவச கிரைண்டர் மற்றும் மிக்சி வழங்குவதற்கான நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது. இதனால் கோவை மாவட்ட கிரைண்டர் உற்பத்தியாளர்கள் வருத்தம் அடைந்துள்ளனர். அரசு அறிவிப்பினால் புதிதாக கிரைண்டர், மிக்சி வாங்குவதில் மக்கள் தயக்கம் காட்டுவதால் பல தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கிரைண்டர் உதிரிபாக உற்பத்தியாளர் சக்திவேல் தெரிவித்தார். தமிழக அரசு இலவச கிரைண்டர் தரேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமான விஷயம், வரவேற்கத்தக்க ஒண்ணுதான். ஆனா இது அறிவிச்சதுல இருந்து ஒரு 75% தொழில் நசுங்கி போச்சு. 25% இருக்கு. அதுவும் நம்ம ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி வெளி மாநிலத்துலதான் இருக்க ஒழிஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல சுத்தமா கிடையாது. இதனால தமிழக அரசு சிறு தொழில் பண்றவங்ககிட்ட கொள்முதல் பண்ணா 2 லட்சம் குடும்பம் இதனால பயனடையும். இலவச கிரைண்டர் தயாரிக்கும் பணியை சிறுதொழில் நிறுவனங்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் இதனால் சிறு தொழிலாளர்களின் வாழ்க்கை மேம்படும் என்றும் கிரைண்டர் உற்பத்தியாளர் இளங்கோவன் கூறினார். இலவச திட்டத்தினால அறிவிச்சதுல இருந்து நாங்க சப்ளை பண்ணிட்டு இருந்த கடைக்காரங்கள ஆர்டர் ரொம்ப கம்மியாயி போச்சு. 70% மக்கள் இப்ப கிரைண்டர் இலவசமா கிடைக்குன்னு நம்பி யாரு பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு தொழில் முடக்கமா இருக்குது. அரசின் திட்டங்கள் ஒரு தொழிலை முன்னேற்றும் வகையில் இருக்க வேண்டுமே தவிர அந்த தொழிலை பாதிக்காத வகையில் செயல்படுத்துவது குறித்து தீவிரமாக ஆலோசிப்பதே சிறந்தது.